இயேசுவின் மார்பில் வடியும் இரத்தத்தை பார், கோர காட்சியை காண்கின்றாய். இயேசுவின் மார்பில் வடியும் இரத்தத்தை பார், கோர காட்சியை காண்கின்றாய். கல்வாரியின் காட்சியை நாம் கண்ட பின்னும் நம் கண்களில் கண்ணீர் வரவில்லை. நம் கண்களில் கண்ணீர் வரவில்லை. சிலுவையின் காட்சியை காண்கின்றாயே, நம் கண்ணில் இச்சைகள் மாறவில்லை. சிலுவை காட்சியை காண்கின்றாயே, நம் கண்ணில் இச்சைகள் மாறவில்லை. என்று மாறுவாயோ மானிடனே, உன் மனம் உன்னிடம் பேசவில்லையா? உன் மனம் உன்னிடம் பேசவில்லையா? சிந்தனை செய்வாய் சிலுவை எதற்காக? நம் பாவத்தை ஏற்க வந்ததுதான் சிலுவை.
சிலுவை, இயேசுவின் சிலுவை பாடுகள் நமக்காக. இனி பாவம் செய்யாதே மகனே மகளே, இனி பாவம் செய்யாதே மகனே மகளே, இனி பாவம் செய்யாதே மகனே மகளே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த செய்திக்கு உங்களை அன்போடு கூட அழைக்கிறேன். இந்த நாளிலும் தியானத்திற்காக தெரிந்து கொண்ட வேதவசனம் லூக்கா 23வது அதிகாரம் 34வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அப்பொழுது இயேசு, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், நாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். அவருடைய வஸ்திரங்களை அவர்கள் பங்கிட்டு சீட்டு போட்டார்கள். ஆமேன். இந்த வேத பகுதியிலே தேவகுமாரனும் நமக்கு இரட்சகருமாக கீழே பூமிக்கு இறங்கி வந்த இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே நமக்காக அடிக்கப்படுகிறார். அவர் அடிக்கப்பட்டு தொங்கிக் கொண்டிருக்கின்ற பொழுது முதலாவதாக அவருடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தை மன்னிப்பை, தம்மை அடித்தவர்களுக்கு, தம்மை நிந்தித்தவர்களுக்கு, தன்னை கொலை செய்யும்படியாக வந்து நிற்கிற மக்களை பார்த்து அவர் மன்னிப்பை அனுப்புகிறார். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்வதென்று இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள். ஆக மன்னிப்பு என்ற இந்த ஒரு வார்த்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த சிலுவையிலே போய் நின்று அந்த வார்த்தைகளை தமக்கு எதிராய் செயல்பட்டவர்களை பார்த்து அனுப்புகிறார். அவர் ஏன் இந்த மன்னிப்பை முதலாவதாக அங்கு போய் நின்று அனுப்ப வேண்டும்? இந்த இயேசு கிறிஸ்து கொடுத்திருக்கிற அல்லது சொல்லியிருக்கிற இந்த மன்னிப்பில் ஏராளமான நன்மைகள் அடங்கியிருக்கிறது. ஏராளமான நல்ல விஷயங்களை அடக்கி இந்த மன்னிப்பிற்குள் இயேசு கிறிஸ்து அடக்கி தனக்கு எதிராக செயல்பட்டவர்களுக்கு கொடுக்கிறார், மன்னிப்பை கொடுக்கிறார். பிரியமானவர்களே, இந்த பூமிக்குரிய வாழ்க்கையிலும் கூட மனுஷன் வேறு எது வேண்டுமானாலும் செய்துவிடலாம். ஆனால் தனக்கு எதிராக குற்றம் செய்தவர்கள் அல்லது தனக்கு எதிராக குற்ற செயல்களை செய்தவர்கள் அல்லது தனக்கு எதிராக வாழக்கூடாது என்று எந்த தீமையெல்லாம் செய்தார்களோ அவர்களுக்கு மனுஷனுக்கு மன்னிப்பை கொடுப்பது என்பது கிட்டத்தட்ட ஒரு முடியாத காரியமாக இருக்கிறது. ஆக பூமியிலே தவறு செய்த மனிதர்களுக்கு ஒரு முறை பூமியுடைய வாழ்க்கையிலே அவனுக்கு ஏதோ ஒரு விதத்திலே தண்டனை கொடுத்து தான் சரி செய்கிறார்கள். ஒன்று ஜெயிலிலோ அல்லது அவர்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் தண்டனை கொடுத்து தான் அந்த தண்டனைக்கு அல்லது குற்றத்திற்கு தண்டனை கொடுத்து தான் அவர்களுக்கு ஒரு வாழ்வதற்கான வாய்ப்பை மனுஷன் கொடுக்கிறான் இந்த பூமியிலே. ஆனால் தேவகுமாரனும் நம்முடைய இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து அவரை திட்டினவர்கள், அவரை குத்தினவர்கள், அவரை நிந்தித்தவர்களுக்கு தான் இந்த மன்னிப்பை அவர் இலவசமாக கொடுக்கிறார். தன்னை நிந்தித்தவர்களை தண்டனைக்கு உட்படுத்தி அதற்கு பிறகு மன்னிக்காமல், எந்த ஒரு தண்டனையும் கொடுக்காமல் இலவசமாக இந்த மன்னிப்பை பிதாவாகிய தேவனிடத்திலிருந்து கேட்டு வாங்கி இந்த மன்னிப்பை இந்த பூமியில இருந்த அவருக்கு எதிராய் செயல்பட்ட அந்த மனிதர்களுக்கு கொடுக்கிறார். ஆகவே இதிலிருந்து மன்னிப்பு என்ற ஒரு குணம் இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில சிறப்பாய் வாழ்வதற்கு, செழிப்பாய் வாழ்வதற்கு, விடுதலையோடு வாழ்வதற்கு எவ்வளவு அவசியம் என்று வேதம் பின்வரும் சில வசனங்களிலே விளக்கம் கொடுக்கிறது. ஆகையினால ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏதோ மன்னிப்பை தன்னை நிந்தித்தவர்களுக்காக கொடுத்துவிட்டு அவர் சென்று விட்டார் என்ற பொருள் மட்டுமே நாம் எடுத்துக்கொள்வோமானால் இந்த பூமியிலே நாம் அனுபவிக்க வேண்டிய அநேக நன்மைகளை, அநேக விடுதலையை நாம் இழக்கிறவர்களாக மாறிவிடுவோம். ஆகினால இயேசு கிறிஸ்து அந்த மன்னிப்பை இலவசமாக கொடுத்த பிறகும் அந்த மன்னிப்பு எதற்காக நமக்கு கொடுக்கப்பட்டது, எதற்காக எனக்கு அந்த மன்னிப்பு அருளப்பட்டது, எதற்காக நாமும் இந்த பூமியிலே சரீரத்தில் வாழ்கின்ற பொழுது மற்றவர்களை மன்னிக்க வேண்டுமா?
இல்லை மன்னிக்காமலே வாழ்ந்துவிட்டு போனால் நமக்கு சிறப்பாக இருக்குமா என்ற ஒரு கேள்விக்குறியோடு இந்த செய்தியை கேட்போமானால் நமக்கு ஒரு பதிலை கர்த்தராகிய ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஆகையினால மன்னிப்பு என்பது பரலோகத்திற்கும் முக்கியமானது, இந்த பூமியிலே வாழக்கூடிய மனுமக்களுக்கும் இந்த மன்னிப்பு என்பது மிகுந்த சிறப்புள்ளதாய் மிகுந்த பலனுள்ளதாய் அதிலே அடங்கியிருக்கிறது. ஆகையினால முதலாவதாக இங்க வாசிக்க கேட்போம். ரோமர் 6வது அதிகாரம் 5வது வசனம். ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். ஆதலால் இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்தின் சாயலிலே நாம் இணைக்கப்பட்டு, இரண்டாவதாக அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலிலும் நாம் இணைக்கப்பட வேண்டியது அவசியம். ஆக ரெண்டு விதமான இணைப்பும் நமக்கு தேவைப்படுகிறபடினாலே அந்த ரெண்டு விதமான இணைப்பையும் துண்டிக்கத்தக்கதாக அல்லது ரெண்டு விதமான இணைப்பிலிருந்தும் வெளியேறத்தக்கதாக இந்த பாவ மன்னிக்க கூடாதிருக்கிற இந்த குணமானது அதை மாற்றி விடுகிறது. ஆகவே இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்திலும் உயிர்த்தெழுதலிலும் அந்த இயேசு கிறிஸ்துவை நிந்தித்தவர்கள் அல்லது துன்பப்படுத்தினவர்கள், இக்காலத்திலும் கிறிஸ்து இயேசுவை நிந்திக்கிறவர்கள் அவருடைய மரண உயிர்த்தெழுதலிலே பங்கு பெற்றால் மட்டும்தான் அது பெரிய ஒரு விடுதலை உண்டாகும் என்பதற்காக இயேசு கிறிஸ்து அந்த முதல் வார்த்தையிலே பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று மன்னிப்பை கொடுத்திருக்கிறார். ஆக ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, being able to leave fault or offense. ஒரு மனுஷன் தவறு செய்துவிட்டால் அவன் குற்றவாளி என்று இந்த பூமியில தீர்க்கப்படுகிறான். ஆக தேவகுமாரனுக்கு எதிராக அவரை கொலை செய்யும்படியாக, அவரை சிலுவையில் அறையும்படியாக அவரை நிந்தித்து அவர்கள் செய்த செயல்கள் எல்லாமே குற்ற செயல்கள், நீதியான செயல்கள் அல்ல. ஆக இந்த குற்ற செயல்கள் செய்த இவர்களை இயேசு கிறிஸ்து மன்னிக்காமல் இருந்திருப்பாரானால் இவர்கள் பூமியிலே குற்றவாளிகளாகவே வாழ்ந்திருப்பார்கள். தேவனுடைய பார்வையில குற்றவாளிகளாக இருக்கிறபடினாலே இவர்களுக்கு விடுதலை இல்லாதிருக்கிற ஒரு வாழ்க்கை கிடைத்திருக்கும். ஆனால் பிதாவாகிய தேவன் தன்னுடைய மக்களை நேசிக்கிறபடினாலே, தன்னுடைய மக்களை சிநேகிக்கிறபடினாலே, தன்னுடைய மக்கள் இந்த பூமியிலே முழு விடுதலை பெற்று வாழ வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தை கொண்டபடினாலே அந்த நோக்கத்தை குற்றம் செய்தவர்களை மன்னிக்கும்படியாக இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலிருந்து இந்த மன்னிப்பை இலவசமாக கொடுத்து விட்டார். இந்த மன்னிப்பை பெற்ற மக்களுடைய வாழ்க்கையில என்ன நடந்தது? இவர்களுக்குள் ஒரு குற்ற மனசாட்சி இருந்தது. யூதாஸ் காரியத்தும் கூட குற்றமில்லாத இரத்தத்தை நான் காட்டி கொடுத்தேன் என்று குற்ற உணர்விலே பிடிக்கப்பட்ட மனுஷனாய் அவன் தன்னைத்தானே மாய்த்து கொண்டான். ஆனால் சிலுவையின் அருகே வந்து நிற்கிற, தன்னை நிந்தித்த, தன்னை கொலை செய்யும்படியாக வந்து நிற்கிற மக்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த மன்னிப்பை இலவசமாக கொடுத்தபடினாலே இவர்கள் குற்ற உணர்விலே சிக்கிக்கொள்ளாமல், தேவ தண்டனையிலே சிக்கிக்கொள்ளாமல் இவர்கள் முழுமையாக தன்னுடைய ஆத்துமாவிலே, தன்னுடைய ஆவியிலே, தன்னுடைய சரீரத்திலே விடுதலை பெற்று விட்டார்கள். பிரியமானவர்களே, ஆகவே குற்றம் செய்த ஒரு மனுஷனை எப்பொழுது மன்னிக்கிறார்களோ அப்பொழுது அந்த மனுஷன் அந்த குற்ற உணர்விலிருந்து வெளியே வருகிறது மாத்திரமல்ல, அடுத்து அந்த குற்றத்தை செய்யாதிருக்கிற ஒரு மனநிலைக்கு நேராக மனுஷன் வந்து விடுகிறான். ஆகையினால்தான் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே தன்னை நிந்தித்தவர்களை, தன்னை அடித்தவர்களை பார்த்து இலவசமாய் பிதாவாகிய தேவனிடத்திலிருந்து அவர் கேட்டு வாங்கி இந்த மன்னிப்பை இலவசமாக கொடுத்தார். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாமும் இந்த மன்னிக்கிற ஸ்பாவம் என்ற இந்த ஸ்பாவத்தை எந்த அளவிற்கு நாம் பயன்படுத்தி நம்மை நிந்திக்கிறவர்களை, நம்மை திட்டினவர்களை, நம்மை குத்தினவர்களை, நமக்கு எதிராக செயல்பட்டவர்கள், அது யாராக இருந்தாலும் சரி, கர்த்தாவே இவர்கள் செய்த இந்த குற்றத்தை நான் இவர்களுக்கு மன்னிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன், மன்னிப்பதற்கான ஒரு பலனை எனக்கு தருவீராக, மன்னிப்பதற்கான ஒரு சக்தி எனக்கு கொடுப்பீராக என்று கேட்கும் பொழுது, நாம் அவர்களுடைய குற்றங்களை மன்னிக்கும் பொழுது ரெண்டு காரியங்கள் நடக்கிறது. ஒன்று,
குற்றம் செய்தவர்களும் அந்த குற்ற உணர்விலிருந்து விடுதலையாக்கப்படுகிறார்கள். யார் மன்னிப்பை கொடுக்கிறார்களோ மன்னிப்பை கொடுக்கிறவர்களுடைய மனதிலிருந்தும் குற்ற உணர்வு நீங்கி போய்விடுகிறது. பிரியமானவர்களே, இந்த குணம் கர்த்தருக்கு பிரியமாக இருக்கிறபடினாலே ஒருவேளை அவர்கள் குற்றம் செய்தவர்களாக இருந்தாலும் கூட தேவனுடைய பார்வையிலே இரக்கத்தை பெறுவதற்கு இவர்கள் பாக்கியம் பெற்று விடுகிறார்கள். மன்னிப்பை யார் எடுத்து கொடுக்கிறார்களோ இவர்களுடைய குற்றங்களையும் பிதாவாகிய தேவன் இந்த பூமியில வாழ்கின்ற பொழுது அவர்களுடைய குற்றங்களை மன்னிக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகினால குற்ற உணர்வு என்ற ஒரு அடைக்கப்பட்ட ஒரு நிலை, குற்ற உணர்வு என்ற ஒரு சிறைப்பிடிக்கப்பட்ட ஒரு மனநிலையிலிருந்து ரெண்டு பேருமே விடுவிக்கப்படுகிறபடினாலே இந்த பூமியிலே ஒரு விடுதலை பெற்ற ஒரு மனநிலையோடு மனுஷன் வாழ முடியும். ஆகினால்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த குற்ற உணர்வு என்ற சிறையிருப்பில் இருந்து அவர் விடுவித்தார். இந்த வார்த்தையை கேட்கிற ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில யாரையாவது நாம் இன்னும் மன்னிக்காமல் செத்தாலும் அந்த வீட்டுக்குள்ள போக மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய மக்கள் அநேகர் இருக்கிறார்கள். செத்து போன பிறகு என்ன நடக்கும் என்பதே அவங்களுக்கு தெரியாது. ஆனால் உயிரோடு இருக்கும் பொழுதே நமக்கு விரோதமாக செயல்பட்ட மக்களை கிறிஸ்து இயேசுவின் அன்பின் நிமித்தமாக, தேவனுடைய அன்பின் நிமித்தமாக நாம் மன்னிக்கின்ற பொழுது அவர்களும் ஒரு சிறந்த வாழ்க்கைக்கு நேராக உள்ளே வருகிறார்கள். யார் மன்னிப்பை எடுத்து கொடுக்கிறார்களோ அவர்களுக்குள்ளும் ஒரு விடுதலையாக்கப்பட்ட ஒரு உணர்வு வருகிறது. கர்த்தரிடத்திலே அவர்கள் தயவையும் பெற்றுக்கொள்ளுகிறார்கள். ஆகினால்தான் இயேசு கிறிஸ்து இந்த மன்னிப்பை பிரதானமான ஒன்றாக அவர் இந்த பூமியில இருக்கும் பொழுதும் அதை கொடுத்தார். கல்வாரி சிலுவையிலே சென்ற பிறகும் அங்கிருந்தும் தன்னுடைய மன்னிப்பை, மன்னிக்கிற அந்த சுபாவத்தை இந்த மனுஷர்களுக்கு கொடுத்து விடுவிக்கிறார். ஆக இரண்டாவதாக சங்கீதம் 103 10வது வசனம் 12வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் இருக்கிறார். பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாக இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாயிருக்கிறது. பிரியமானவர்களே, நம்முடைய அக்கிரமங்கள், நம்முடைய பாவங்களுக்கு எதிராக அவர் எந்த ஒரு செயலையும் செய்யாமல் இருக்கிறார். ஆக இந்த அக்கிரமங்கள், பாவங்கள் இதில் இருந்தும் கூட மனுஷன் முழுமையாக விடுதலை பெற வேண்டும் என்றுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த மன்னிப்பு என்ற ஒரு அருமையான ஒரு சுபாவத்தை அங்கே பயன்படுத்தி மன்னிப்பை கொடுக்கிறார். அக்கிரமம், பாவம். அக்கிரமம் என்பது நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு சீரான நிலையிலிருந்து நாம் மாற்றப்பட்ட ஒரு அனுபவத்திற்கு நேராக போகிறோம். the disciplined life, சீரான ஒரு வாழ்க்கையிலிருந்து சீரற்ற ஒரு நிலைமைக்கு போகிறது தான் அக்கிரமம். பாவம் என்பது தேவனுடைய சத்தத்துக்கு, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய மறுப்பது. இந்த ரெண்டுமே தேவனுக்கு, கர்த்தராகிய ஆண்டவருக்கு கோபத்தை உண்டு பண்ணக்கூடிய செயல்கள். கர்த்தராகிய ஆண்டவர் யார் மேலாவது கோபப்பட்டால் அவருக்கு முன்பதாக மனுஷர்கள் நிற்பது கூடாத காரியம். ஏனென்றால் அவர் பரிசுத்தம் உள்ளவர், அவர் அக்னிமயமானவர். அவரிடத்திலே சுட்டெரிக்கிற அக்னி இருக்கிறது. அவர் நினைத்தால் எது வேண்டுமானால் செய்யலாம். ஆனால் தன்னால் சிருஷ்டிக்கப்பட்ட தன்னுடைய மக்களை எல்லாம் வாழ வைக்கும்படியாக கர்த்தராகிய ஆண்டவர் திட்டம் பண்ணினபடினாலே அவர் மன்னிப்பு என்ற ஒரு சுபாவத்தை தொடர்ந்து பயன்படுத்துகிறார். ஆக இந்த மன்னிப்பு என்ன செய்கிறதாம்? not holding the fault. மனுஷன் தவறு செய்த மனுஷனை எப்பொழுது முழுமையாக மன்னிக்கப்படுகிறார்களோ அப்பொழுது முழுமையாக விடுதலை பெற்று விடுகிறார்கள். இந்த மன்னிப்பு அவர்களுக்கு கிடைக்காவிட்டால் தான் எந்த தவறை ஒரு மனுஷன் செய்தானோ, எந்த தவறை செய்து குற்றவாளி என்ற ஒரு இடத்திற்கு தள்ளப்பட்டானோ, அந்த குற்றவாளி என்ற மனநிலையிலிருந்து அவனால் வெளியே வர முடியாமல் அப்படியே கட்டப்பட்ட நிலைமையிலே மாறிவிடுவான். குற்றவாளியாகவே இருந்து மறிக்கிற மனிதர்கள் ஏராளமாக இருக்கிறார்கள். ஆக இந்த குற்ற உணர்வு அவர்களிலிருந்து வெளியே வராமல் இருக்கிறபடினாலே கடைசியாக தன்னைத்தானே மாய்த்து கொள்ளுகிறார். காரணம், இந்த குற்ற உணர்விலிருந்து விடுதலை பெற முடியாமல் தவிக்கிற மக்கள் ஏராளமாக இருக்கிறார்கள். அநேக நேரத்தில்
குற்ற செயல்களை சிக்கின மக்களுக்கு இந்த மன்னிப்பு கிடைக்காதபடினாலே தன்னைத்தானே மாய்த்து கொள்ளுகிறார்கள். ஆகினால்தான் நாம் அக்கிரமங்கள் பாவங்களிலிருந்து நம்மை விடுதலை கொடுக்கும்படியாக தேவன் தன்னுடைய அன்பை சிலுவையிலே காண்பித்தார். தம்மை நோக்கி பார்க்கிற மக்களுக்கு இந்த மன்னிப்பை அருளி இந்த குற்ற உணர்விலிருந்து நம்மை முழுவதுமாக விடுவிக்கிறபடினாலே இந்த குற்ற உணர்வு என்ற இந்த மனநிலை, இந்த பாதிக்கப்பட்ட மனநிலை, சிறையாக்கப்பட்ட இந்த மனநிலை எப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து மன்னிப்பை பெற்றுக்கொள்ளுகிறோமோ அப்பொழுது நம்முடைய சிந்தையிலிருந்து அவை வெளியேறி போகிறது. நாம் ஆத்துமாவிலே, நாம் ஆவியிலே, நம் சரீரத்திலே முழு விடுதலை பெற்று இந்த பூமியிலே சுதந்திரமாக வாழும்படியான பாக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆகையினாலே சிறைப்படிக்கப்பட்ட ஒரு அனுபவம், சிந்தனையிலே சிறைப்படிக்கப்பட்ட ஒரு அனுபவம், எண்ணங்களிலே சிறைப்படிக்கப்பட்ட ஒரு அனுபவம். எத்தனையோ வருஷத்துக்கு முன்பதாக தவறுகளை செய்திருப்போம். ஆனால் அந்த தவறுகள் மன்னிக்கப்பட்டு விட்டதா என்பதை அறியாமலே நாம் வாழ்ந்து கொண்டிருப்போம். ஆனால் கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, அவரிடத்திலே மனம் திரும்பி வந்து நம்முடைய குற்றங்களை பாவங்களை கர்த்தரிடத்திலே அறிக்கை செய்கின்ற பொழுது அவர் அந்த குற்றங்களை பாவங்களை அவர் மன்னித்து விடுகிறார். ஆகவே மன்னிப்பை பெற்றுவிட்டேன் என்ற இந்த ஒரு அனுபவத்தை நாம் அறிந்து செயல்படும்படியாக இயேசு கிறிஸ்து இந்த மன்னிப்பு என்ற சுபாவத்தை அவர் சிலுவையிலே பயன்படுத்துகிறார். பூமியிலும் கூட அநேகருடைய பாவங்களை மன்னிக்கும்படியாக இயேசு கிறிஸ்து நோயோடு வந்த மக்களுடைய பாவங்களை மன்னித்தார், குற்றங்களை மன்னித்தார், அக்கிரமங்களை மன்னித்தார். அந்த பாவங்கள், குற்றங்கள், மீறுதல்கள் மன்னிக்கப்பட்ட உடனே மனுஷன் நோயிலிருந்து விடுதலை பெற்று விடுகிறான், அந்தகாரத்தின் வல்லமிலிருந்து விடுதலை பெற்று விடுகிறான். பிரியமானவர்களே, நாம் நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தரை தேடுகிறோம், கர்த்தரை நம்புகிறோம், நாம் செயல்படுகிறோம். ஆனால் மற்றவர்களை மன்னித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? மற்றவர்கள் நமக்கு எதிராக செஞ்ச காரியங்களை நாம் மன்னித்து இருக்கிறோமா? அல்ல மன்னித்து விட்டேன் என்று சொன்ன பிறகு கூட அது மனதில் ஒரு இடத்துல நான் தக்க வைத்து கொண்டே இருக்கிறோமா? இல்லை இல்லை. நாம் மன்னிப்பை முழுசாய் கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அந்த முழுசாய் மன்னிப்பை கொடுக்கும் பொழுது நாமும் முழுசாய் விடுவிக்கப்படுகிறோம், அதை பெறுகிறவர்களும் முழுசாய் விடுவிக்கப்படுகிறார்கள். ஆக மூன்றாவதாக ரோமர் 5வது அதிகாரம் 8வது 9வது வசனத்தை வாசிக்க கேட்போம். நாம் பாவிகளாயிருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. ஆமென். நாம் பாவிகளா இருக்கையிலே தேவன் தன்னுடைய குமாரனாகிய இயேசுவை மரிக்கும்படியாக அவர் கொடுத்தார். பிரியமானவர்களே, நாம் ரட்சிக்கப்படுவதற்கு, நாம் பாவம், சாபம், வியாதி இவைகளிலிருந்தெல்லாம் விடுவிக்கப்படுவதற்கு தன்னுடைய இரத்தத்தை இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இந்த பூமியில் இருக்கிற எல்லா மக்களுக்கு கொடுக்கும்படியாக சித்தமானார். ஆகையினால இங்கே எழுதப்பட்டிருக்கிறது, நாட் ஹேவிங் எனி அனிமோசிட்டி, பகை. ஆக தேவனுக்கு விரோதமான பகை ஏதேன் தோற்றத்திலே உருவாக்கப்பட்டது. ஆக அங்கே கர்த்தருக்கும் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் இடையே ஒரு பகை வந்தபடினாலே அவர்கள் ஏதேன் தோட்டத்தை விட்டு துரத்தப்பட்டார்கள், தேவனுடைய பிரசன்னத்தை விட்டு வெளியே தள்ளப்பட்டார்கள். ஆகவே 2 பேருக்குள்ளும் ஒரு குற்ற உணர்வு வந்து இருந்து கொண்டே இருந்தது. காயின், ஆபேல் இவர்களுக்குள்ள ஒரு குற்ற உணர்வு இருந்து கொண்டே இருந்தது. தவறு செய்து விட்டோமே, கர்த்தருடைய வார்த்தைக்கு மீறி நடந்து விட்டோமே என்ற இப்படிப்பட்ட குற்ற உணர்வு இவர்களுக்குள்ளே இருந்தபடினாலே கர்த்தரிடத்திலிருந்து அநேகர் அந்த ஆசீர்வாதத்தை முழுசாய் பெற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆகினால பகை, தேவனுக்கும் மனுஷனுக்கும் இடையே இருந்த பகையை தீர்க்கும்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே ரத்தம் சிந்தியது மட்டுமல்ல, அங்கிருந்து மன்னிப்பையும் அருளினார், இலவசமாக அருளினார். ஆக மன்னிப்பை இலவசமாக அருளினபடினாலே கர்த்தருக்கும் தேவனுக்கும் நமக்கும் இடையே இருந்த அந்த திரைச்சிலை ஆகிய பகை 2ஆக பிரிந்தது. ஆக பகை மாற்றப்பட்டு கர்த்தரோடு சமாதானம்,
கர்த்தரோட ஐக்கியம் நமக்கு உண்டானபடினாலே நாம் இந்த உலகத்திலே நிம்மதியாய் வாழ முடிகிறது. இயேசுவே என்று கூப்பிடுகின்ற பொழுது அவருடைய பதில் நமக்கு வருகிறது. நோயாளிகளை தொடுகின்ற பொழுது நோயாளிகள் சொஸ்தம் அடைகிறார்கள். கவலையோடு வருகிற மக்களுக்கு ஜெபிக்கின்ற பொழுது அங்கு விடுதலை உண்டாகிறது. சுகமில்லாதிருக்கிற மக்கள் வருகின்ற பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கி அவர்களுக்கு சுகத்தை கொடுக்கிறார். காரணம், கர்த்தருக்கும் நமக்கும் இடையே இருந்த பகையாகிய அந்த சுவ மன்னிப்பு என்ற ஒரு குணத்தினால் அது நீக்கப்பட்டாயிற்று. இந்த வார்த்தையை கேட்கிற நம்முடைய வாழ்க்கையிலும் கூட சிறைப்பிடிக்கப்பட்ட ஒரு மனநிலை, சிறைப்பிடிக்கப்பட்ட ஒரு சரீரம், சிறைப்பிடிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டு இருப்போமானால் நாம் கிறிஸ்து இயேசுவினுடைய மன்னிப்பை எப்படி பெற்றுக்கொண்டோமோ அதுபோல நாம் நம்மிடத்திலிருந்து இந்த மன்னிப்பை மற்றவர்களுக்கும், நமக்கு எதிராக தீமை செய்தவர்களுக்கு, தவறு செய்தவர்களுக்கு, குற்றம் செய்தவர்களுக்கு அதை கொடுப்பது கடினம்தான். ஆனால் கர்த்தருடைய பலத்தினாலே அதை கொடுக்கின்ற பொழுது அவர்கள் விடுவிக்கப்படுகிறார்கள். கொடுக்கிற நாமும் விடுவிக்கப்படுகிறோம். இந்த பூமியிலே செழிப்பாய் சிறப்பாய் வாழ்வதற்கு இந்த மன்னிப்பு என்ற சுபாவம் நமக்கு பேரு உதவியாக இருக்கிறது. இந்த வார்த்தைகளை கேட்கிற இந்த வேளையிலும் கூட கர்த்தருடைய பிரசன்னம் மகிமை இறங்கி கொண்டிருக்கிறது. எனக்கு ஒரு சகோதரன் பல வருடங்களுக்கு முன்பதாக ஜெபிக்கும்படியாக வந்தார். அவர் சொன்னார், நான் பாவ காரியங்களை செய்து விட்டேன், கண்களினால இச்சை பாவத்தை செய்து விட்டேன், ஆனால் ஆண்டவருடைய ஊழியத்தையும் செய்து கொண்டிருக்கிறேன், குற்ற உணர்வு வாட்டி வதைக்கிறது, ஆண்டவர் எனக்கு இதெல்லாம் மன்னிப்பாரா என்று சொல்லி வருகின்ற பொழுது கர்த்தருடைய வசனத்தை சுட்டி காண்பித்து, இந்த வசனம் சொல்லுகிறது 1 யோவான் 1:7-9 படி இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கிறது. இங்கே தைரியமாய் கிறிஸ்து வண்டையிலே சென்று உங்களுடைய பாவங்களை அறிக்கை செய்யுங்கள் என்று சொன்ன உடனே அவர் அடிக்கடி கர்த்தருடைய சமூகத்தில் சென்று தன்னுடைய குற்றங்கள் பாவங்களை அறிக்கை செய்து கண்ணீரோடு அறிக்கை செய்தார். முடிவிலே கம்பீரமாய் அவருடைய வாழ்க்கை மாறினது. அதற்கு பிறகு இழந்து போன பரிசுத்தத்தை பெற்றுக்கொண்டார், இழந்து போன தேவனுடைய ஐக்கியத்தை பெற்றுக்கொண்டார். கர்த்தருடைய ஊழியத்தை தொடர்ந்து செய்யும்படியாக, பாடல் ஊழியத்தை செய்யும்படியாக கர்த்தராகிய ஆண்டவர் அனுகூலம் பண்ணினார். இந்த பூமியிலே செழிப்புள்ள மனுஷனாய், இந்த பூமியிலே குற்றமில்லாத மனுஷனாய், இந்த பூமியிலே சிறைப்பிடிக்கப்பட்ட நிலையிலிருந்து வெளியே வரப்பட்ட மனுஷனாய் இன்றைக்கும் அவர் ஜீவித்து கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய வல்லமை அவருடைய குடும்பத்தை ஆசீர்வதித்தது. கர்த்தருடைய பிள்ளைகளே, அதே வல்லமை, அதே மன்னிக்கிற வல்லமை, அதே பலப்படுத்துகிற வல்லமை, சிறையிருப்பிலிருந்து, மன்னிக்க முடியாத சிறையிருப்பிலிருந்து விடுவிக்கும்படியான ஒரு அக்கினி இப்பொழுது இறங்கி கொண்டிருக்கிறது. ஆக என்னோடு கூட சேர்ந்து அவருடைய முகத்தை பார்த்து பாவ மன்னிப்பை, குற்ற உணர்விலிருந்து, சிறையிருப்பிலிருந்து விடுதலையை பெற்றுக்கொள்ள ஆயத்தமானால் என்னோடு கூட சேர்ந்து கிறிஸ்து இயேசுவினுடைய முகத்தை அது நோக்கி பார்ப்போமா? பரிசுத்தமுள்ள பிதாவே, தேவனே, தேவகுமாரனே, தூய ஆவியானவரே, கல்வாரி சிலுவையிலிருந்து ஆண்டவரே மன்னிப்பு என்ற ஒரு சுபாவத்தை நீர் பயன்படுத்தி உம்மை நிந்தித்தவர்களை விடுவித்திரப்பா. ஆண்டவரை கொடுக்கிறவர்களுக்கும் விடுதலை, அதை பெறுகிறவர்களுக்கும் விடுதலை. கேட்டு என்னோடு கூட சேர்ந்து ஆண்டவரை பாவ அறிக்கை செய்து குற்றங்களை அறிக்கை செய்கிற உம்முடைய பிள்ளைகளுடைய குற்றங்களை கல்வாரி சிலுவையில நீர் ஆண்டவரை பரிகரித்து விட்டதற்காக நன்றி. பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள் என்று மன்னிப்பை கொடுத்தவரே, இப்பொழுதும் உம்முடைய ராஜ்யத்தோடு, உம்முடைய வல்லமையோடு, உம்முடைய சமூகத்திலே ஆண்டவர் ஐக்கியமாக இருந்து இந்த பூமியில விடுதலையாக்கப்பட்ட ஒரு அனுபவத்திலே வாழ வேண்டும் என்று சொல்லி கதறுகிற உம்முடைய பிள்ளைகளுடைய குற்றங்களை தொடர்ந்து நீர் மன்னிப்பீராக. உடைய ரத்தத்தின் வல்லமினால மன்னிப்பீராக, உம்முடைய அக்கினினாலே சுத்திகரிப்பீராக. ஆண்டவர் மன்னிப்பு என்ற ஆண்டவருடைய வார்த்தையினாலே சுத்திகரிப்பீராக. ஒவ்வொரு குடும்பம் செழிப்பாவதாக, ஒவ்வொரு தனிப்பட்ட மனுஷனுடைய வாழ்க்கையும் ஆண்டவர் செழிப்பாவதாக, கர்த்தரோடு உள்ள ஐக்கியம் உண்டாவதாக, இழந்து போன தேவ பிரசன்னம் திரும்ப உடைய பிள்ளைகளை பிடிப்பதாக, குற்ற உறவில் மன்னிக்காதபடினாலே வந்திருக்கிற நோய்கள் விலகி போவதாக, பலவீனங்கள் விலகி போவதாக, சமாதானம் உண்டாவதாக, குடும்பத்தில் ஐக்கியம் உண்டாவதாக, ஒருவருக்கொருவர் சமாதானமாக இருக்கிற பாக்கியம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உண்டாவதாக என்று வேண்டுகிறேன் அப்பா. நீர் அப்படியே செய்து உம்முடைய மக்களாகிய எங்களை உம்முடைய ஐக்கியத்தில், மோடு கூட சமாதானத்தில்
ஆண்டவரே நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படியாகும். அதேவேளை இந்த பூமியிலே உம்முடைய ஆசீர்வாதத்தில் நிறைந்து வாழும்படியாகும் நீர் எங்களுக்கு பாக்கியம் செய்ய உம்முடைய அன்பின் வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. அன்பின் பிரசன்னம் இறங்கி கொண்டிருக்கிறது. அநேகருடைய ஜெபங்கள் கேட்கப்படுகிறதை பார்க்கிறேன். அநேகருடைய விண்ணப்பங்கள் அங்கீகரிக்கப்படுகிறது. அநேகருடைய குற்ற உணர்வுகள் வெளியேறி போகிறது. இது நிமித்தமாக வியாதிகள் சுகமாகிறது. இது நிமித்தமாக அந்தகாரத்தின் கிரியைகள் உங்களுடைய சிந்தைகளை விட்டு, சரீரத்தை விட்டு, ஆவி விட்டு, குடும்பத்தை விட்டு விலகி போகிறது. கர்த்தாவே, நீர் அப்படி செய்கிறதற்காக உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மனதார வேண்டி ஜெபிக்கிறேன் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே. ஆமேன், ஆமேன்.